தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சகாயம் செய்வேன். தீங்கான ஒரு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உங்க மேல சத்துருக்களாக எழும்பி பொறாமை கொண்டு உங்களுக்கு தீமை செய்கிற மக்கள் எழும்பலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பிட்டாங்க, காரணமில்லாமல் என்னை பகைக்கிறாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பாதிப்பை உண்டாக்குறாங்கன்னு நீ பயப்படாத. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அந்த சத்துருக்களை நான் எதிர்கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ உங்களுக்கு சத்துருக்கள்னா ஆண்டவருக்கு சத்துருக்கள் தானே, அவர் எதிர்கொள்ளுவார். நீங்க உங்க பாட்டுல ஜெபம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருங்க, அவர் காரியத்தை பார்த்து கொள்ளுவார்.